ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. என்னதுன்னா, மனக்கஷ்டம். மனக்கஷ்டம் இல்லாத மனுஷனே இந்த உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது போல. எல்லாருமே ஒரு குழந்தைங்க கூட இப்போலாம் டிப்ரெஷன் அப்படின்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மனக்கஷ்டத்துக்கு என்ன தீர்வு அப்படின்ட்டு நம்ம ஒரு நிரந்தர தீர்வு சொல்ல முடியாது. பட் நம்ம பழக்க வழக்கத்தால் அதை முயற்சி பண்ணி நம்ம கொஞ்சம் மாற்றிக்கலாம், அந்த இதுலேருந்து நம்ம கொஞ்சம் ரிலீவ் ஆகலாம் அப்படின்றதுக்கான ஒரு இதை தான் சொல்லணுன்ட்டு எனக்கு ஆசை. ஏன்னா நிறைய விஷயங்களை நான் அந்த மாதிரி ரிலீவ் ஆகியிருக்கேன், நிறைய விஷயங்கள் சஃபர் ஆகி அந்த மாதிரி ரிலீவ் ஆகியிருக்கேன். ஸோ அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இதுதான். மனக்கஷ்டத்தை பற்றி என்னென்னா, திருவண்ணாமலையில் உள்ள பகவான் முன்னாடி வாழ்ந்தாங்க, இப்போ அவங்க இல்லை, ஜீவசம்பவம் இருக்குது. ரமண மகர்ஷி பகவான் பற்றி தெரியும். அவர் வந்து அதிகமாக இந்த மனசை பற்றின இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. மன கஷ்டங்கள் இதெல்லாம் யாருக்கு வருது அப்படின்றத பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு மன கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை போய் இறுக்க பிடிச்சிக்கணும். யாராவது நம்ம கூட சண்டை போட்டாலோ இல்லை மனக்கவலைகள் இருந்தாலோ உள்ளே போட்டு அப்படியே ஒரு போர்க்களமே நடக்கும். சண்டை பார்த்திங்கன்னா, அவன் எதுக்கு அப்படி சொன்னான், இவன் எதுக்கு அப்படி சொன்னான், இவன் எதுக்கு இடையில வந்து தலையிட்டான், இவன் ஏன் சண்டை போட்டான், நான் அவங்கள்ட்ட சொன்னானா அப்படின்ட்டு கண்டினியூவஸாக போயிட்டே இருக்கும். இது மாதிரி இன்ஃபினிட்டே இல்லை, அது மாதிரி ஒன் பின்னாடி ஒன்று அப்படியே அடுத்தடுத்து நம்ம அதை வளர்த்துக்கிட்டே போயிட்டே இருப்போம். ஸோ அது முடிவே இல்லாத மாதிரி அப்படியே ஒரு ஸ்டேஜில் மண்டை வெடிக்கிற மாதிரி ஆகும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அதுக்கு நம்ம எளிய தீர்வாக ஒரு வழிமுறையாக நம்ம எதை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னா, பகவான் ரமணர் சொன்னதை வந்து கடைப்பிடிக்கலாம். மனசு கஷ்டமாக இருக்கும்போது முதல்ல அது கூட சண்டை போடுறத வந்து நம்ம நிப்பாட்டணும். போட்டு அப்படியே போராடாமல் முதல்ல அமைதியாக இருக்க கற்றுக்கணும். அந்த மன போராட்டங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு அமைதியாக கொஞ்சம் இருங்க. உங்களை நீங்கள் கவனிங்க, அமைதியாக இருங்க அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அமைதியாக இருந்தீங்களா, இந்த கவலை யாருக்கு வருது அப்படின்ற கொஸ்டினை வந்து கேளுங்க. இவ்வளோ சண்டை போட்டுக்கிறோம், அதெல்லாம் பண்ணிக்கிறோமே, இந்த கவலை யாருக்கு ஃபஸ்ட்டு வருது, இந்த எண்ணங்கள் யாருக்கு உள்ளேருந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்ற கேள்வியை வந்து ஃபஸ்ட்டு கேளுங்க. எனக்கு அப்படின்னு பதில் வரும், உள்ளேருந்து ஒரு பதில் வரும். ஆனால் அந்த கேள்வி வந்து உள்ளார்ந்த கேள்வியாக இருக்கும். இந்த கவலை யாருக்கு, எனக்கு அப்படின்னு பதில். எனக்கா, அப்போ நான் யார், அப்படின்ற கேள்வி வந்து உள்ளார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கணும். ஸோ நான் யாருன்னு கேட்டாலே அந்த இடத்துல வந்து மனம் வந்து அமைதி அடைய அப்படியே ஆரம்பமாக தொடங்கிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அமைதியை நோக்கி போக ஆரம்பிக்கும். அந்த கேள்வியை கேட்டுட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அமைதியாக உள்ளார இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா நீங்களே இப்படி அமைதியாகிடுவீங்க. எந்த ஒரு சிந்தனையும் வராமல் நான் யார் அப்படின்ற கேள்வி கேட்டிங்கன்னா இந்த எண்ணங்கள் உதித்த இடத்துல ஒடுங்கும் அப்படின்றது வந்து பகவான் சொல்லியிருக்காரு, வெளியில் விடாமல். இதே மாதிரி தான் ஒரு எண்ணங்கள் வரும்போதும் இந்த எண்ணம் யாருக்கு வந்துச்சு, எனக்கு, அப்போ நான் யார் அப்படின்னு கேட்டாலே அந்த எண்ணம் உதித்த இடத்துல விடணும். அதாவது அது வெளியில் வராமல் அங்கேயே வந்து நிசப்தமாயிரும் அப்படின்றது தான் பகவானுடைய இது. இதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டினியூஸாக ஒரு எண்ணங்கள் வரும்போதும் நார்மல் லைஃப்லேயே வந்து ஒரு ஹேபிட் மாதிரி அதை நம்ம வச்சுக்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய இது. பகவான் வந்து நம்ம அந்த உலகத்துக்கு கிடைச்சது வந்து ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஸோ அவர் வந்து ஒரு எளிய முறையை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு சிம்பிள் வே பட் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை அடைய முடியும். ஆனால் இருக்கிறதுலே ஈஸியான வழி அது. ஸோ ஒரு எண்ணங்கள் வரும்போது அதை பிடிச்சிக்கிட்டு தொங்காமல் இந்த எண்ணங்கள் யாருக்கு வருது, எனக்கு, மனசோட சண்டை போடாது. ஏன்னா உருவமே இல்லாத ஒன்று தான் அது. ஆனால் நம்மளை அது படுத்துகிற பாடு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதுக்கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாம் யாருக்கு வருது அப்படின்றது நம்ம வந்து அதுக்கிட்ட கொஸ்டின் பண்ணணும். கொஸ்டின் பண்ணோம்னா அது அந்த இடத்துல அந்த மனதிலிருந்து எழுந்த எண்ணங்கள் அந்த இடத்துல ஒடுங்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ப்ரெசண்டில் நிற்கும், ஒன்று ஃப்யூச்சரில் நிற்கும். ஒன்று ப்ரெசண்டில் நிற்கும், இல்லை எதிர்காலத்தில் நிற்கும். இந்த நிமிஷம் அதனால் நிற்க முடியாது. அப்போ ஏதாவது ஒரு போன பிரச்சனையோ வந்த பிரச்சனையோ பிடிச்சி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு நம்ம மண்டையை குடைச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு எனக்கு தெரிஞ்சு ரமண மகர்ஷி வந்து எளிமையாக வாழ்ந்துட்டு போனபாங்க. அவர் எளிமையாக சொல்லி கொடுத்த வழிமுறைகள் இது. எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நமக்கு அப்போவே சடன்லியாக ஒரு
ரெமெடி கிடைச்ச மாதிரி இருக்கும், அதாவது ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ரமணருடைய இந்த ஒரு சின்ன செய்முறை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நான் இதை அடிக்கடி பண்ணி பார்ப்பேன். ஆனால் இது வந்து சீக்கிரம் கை கொடுக்காது. பட் நம்ம அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க கண்டிப்பாக ஒரு நாள் சித்திக்கும். ஸோ இந்த மன கஷ்டத்துலேருந்து நம்ம ரிலீவ் ஆகணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு டெய்லி ஹேபிட்டாகவே, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லி கொடுத்துட்டு போன ஒரு மிகப்பெரிய இதுவே நான் யார், அந்த உடம்பு இல்லை. அப்போ இந்த உடம்பு மூலிமா வர்ற எல்லா எண்ணங்கள் எதுவுமே வந்து நம்ம கிடையாது. ஆனால் நம்ம அதையும் நிஜம்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம். இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிறது அதுதான் நான் யார் சேனல். ஸோ இது மன அமைதியிலேருந்து எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கும், எல்லாத்துக்குமே ஒரு முழுமையான தீர்வை கொடுக்கக்கூடியது. என்னோடய லைஃப்பில் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நாள் சித்திக்கும் அப்படின்றது எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சரண்டர் ஃபார் திஸ் பகவான். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கஷ்டம்னா வச்சு யாருமே இருக்க முடியாது. கஷ்டத்துலேயே நம்ம சிரித்து பேசுகிறோம் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இப்போ இந்த வீடியோ போடணும் அப்படின்னா பகவானுடைய ஒரு சிறிய ஆலோசனை பிடிச்சிக்கிட்டு தான். ஆலோசனைன்னு சொல்கிறது அவர் அதிகமாக யாருக்கும் உபதேசம் கூட பண்ணிருக்கேன். அதை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ட்ரை பண்ணுறேன். இந்த பிறவியில் அந்த பகவானுடைய அந்த பேரை கேட்கவோ சொல்லுன்றது கூட மிகப்பெரிய ஒரு அருகதை வேணும், பொக்கிஷம். அதை வச்சு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் சொல்லுவோம். ஓகே நண்பர்களே, கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பீங்க ஐ திங்க். ஓகே பாய்.